இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வந்த பிறகு அவர்களுக்கு ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை சீனாய் மலையிலே கொடுக்கிறார். நியாயப்பிரமாணத்தை வாங்குவதற்காக மோசே மலைக்கு மேல் போகிறார். மலைக்கு மேல் போய் அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் கிடைக்கிறதான அந்த காலகட்டம் ஏறக்குறைய இஸ்ரவேலர்கள் புறப்பட்டு ஒரு 50வது நாள் நடக்கிறதான ஒரு சம்பவம். அவங்களுக்கு அப்போ தான் அது நடக்குது. 32ஆம் அதிகாரத்தில் மோசே மலைக்கு மேலே போன பிறகு மோசே கீழே வர்றதுக்குள்ள அவர்கள் சோரம் போகிறார்கள். அதற்கு பிறகு 33ஆம் அதிகாரத்தில் தேவனுக்கும் அவர்களுக்குமான வாக்குவாதங்கள் எல்லாம் நடக்கிறது. 34ஆம் அதிகாரத்தில் அது ரெக்டிஃபை பண்ணப்படுகிறது. அவர்கள் செய்த தப்பானது 32ஆம் அதிகாரத்தில் அவர் செய்த தப்பானது 33ஆம் அதிகாரத்திலும் 34ஆம் அதிகாரத்திலும் ரெக்டிஃபை பண்ணப்படுகிறது. ஆண்டவர் திருப்பி மோசேக்கு இறங்கி சொல்கிறாரு, இன்னும் 2 கற்பனைகளை செய்து கொண்டு நீ என்ன செய்ய, சீனாய் மலை மேலே ஏறி வா அப்படின்னு சொல்கிறாரு. அங்கேருந்து தான் உங்களுக்கு வாக்குத்தத்த வசனம் என்ன செய்யுது, தொடங்குது. 5வது வசனத்தில் தான் நீங்கள் அதில் போட்டிருக்கிறீங்க. 10வது வசனம் வரைக்கும் நீங்கள் அதில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த சம்பவத்தினுடைய ஓவரால் விஷயம் இதுதான். ஆனால் இந்த சம்பவம் எப்போவுமே நீங்கள் ஒரு காரியத்தை வேதத்தை படிக்கும்போது புரிந்து கொள்ளணும். இந்த பழைய ஏற்பாடு நமக்கு எதுக்கு தரப்பட்டிருக்கிறது? பொதுவாகவே பழைய ஏற்பாடை நம்ம நிறைய பேர் இப்போ சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா அது தேவையில்லை, அது முடிஞ்சிருச்சு, நியாயப்பிரமாணம் முடிஞ்சிருச்சு, தேவையில்லைங்கிறாங்க. தேவையில்லாத ஒரு புக்கு ஆண்டவர் நமக்கு தரவே மாட்டார். ஆண்டவர் நினச்சிருந்தார்னா இதே பழைய ஏற்பாட்டில் நிறைய புஸ்தகங்களை இல்லாமல் பண்ணியிருக்கிறாரு, நம்ம கைக்கு கிடைக்காமல் பண்ணியிருக்கிறார். அவர் நினச்சிருந்தால் இந்த புக்கையும் பண்ணியிருக்கலாம். இந்த புக்கங்களை 39 புக்கையும் நமக்கு கொடுத்துருக்குறாருன்னா இதுக்கு பின்னாடி கர்த்தருடைய ஏதோ ஒரு பிளான் இருக்குது, திட்டம் இருக்குது. நான் எப்போவும் சொல்லுவேன், புதிய ஏற்பாட்டினுடைய சில மறைமுகமான பொக்கிஷங்கள் பழைய ஏற்பாட்டுக்குள்ளே மறைந்திருக்கும். இப்போ நீங்கள் அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டியதான் நம்முடைய வேலை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா, அந்த வேத வசனத்துக்குள்ளே பழைய ஏற்பாட்டுக்குள்ளே இயேசுநாதர் இருப்பார் உள்ள, அந்த இயேசுவை அவங்க கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவர் மாம்சத்தில் வரும்போது இவர் தான் அவர்னு கண்டுபிடிச்சி அவருக்கு பின்னாடி அவங்க போகணும். இதுதான் காடுடைய பிளான். அதனால தான் இயேசு திருப்பி திருப்பி சொல்வார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது அப்படிம்பார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ண தப்பு என்னென்னா, அவங்க அந்த வசனத்துக்குள்ளே இருந்த இயேசுவை விட்டுட்டு வசனத்தை அப்படியே வெளிப்படையாக எடுத்துக்கிட்டாங்க. இப்போ உதாரணமாக பண்டிகைகள் இருக்குது. இந்த பண்டிகைகளை பற்றி சொல்லும்போது கொலோசியருக்கு எழுதும்போது பவுல் சொல்கிறாரு, அந்த பண்டிகைகள் கிறிஸ்துவுக்கு நிழல், கிறிஸ்துவுக்கு மாடல் அப்படிங்கிறார். அப்போ அந்த பண்டிகைகளை வச்சு அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா, கிறிஸ்துவை அவங்க பார்த்துருக்கணும். இப்போ பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது அப்படின்னா இயேசு சிலுவையில் அறையப்பட்டதுக்கு அடையாளம். இந்த பஸ்காவை அவங்க தியானிச்சாங்கன்னா இயேசு என்ன பண்ணுவார், சிலுவையில் அறையப்படும் போது இவங்களுக்கு தெரியும் கரெக்டாக பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கடிக்கு இயேசுவும் அடிக்கப்படுறாரு. அப்போ இவர் பஸ்கா ஆட்டுக்குட்டின்னு தன்னை சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது கரெக்டாக 2 ஒத்து போதே அப்படின்னு இவங்க புரிஞ்சிட்டாங்கன்னா நியாயப்பிரமாணத்தினுடைய வெளிப்பாடு தான் இயேசுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுதான் காடோடைய பிளான். இந்த மாதிரி தான் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய மைனஸ் என்னென்னா, அவங்க வசனத்தை வெளிப்படையாக எடுத்துக்கிட்டாங்களே ஒழிய அதுக்குள்ளே இருக்கிற ஆழமான சத்தியத்தை பார்க்கல. இப்போ புதிய ஏற்பாட்டில் உங்களுக்கு எனக்கும் என்னென்னா, இந்த வெளிப்படையாக இருக்கிற கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் நிறைய ட்ரெஷர்ஸ் வச்சுருக்கிறார். அதை கண்டுபிடிக்க வேண்டியது தான் உங்களுடைய என்னுடைய வேலை. இந்த புதிய ஏற்பாட்டை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு பழைய ஏற்பாட்டுக்குள்ளே கிறிஸ்துவை பற்றினான எல்லா காரியங்களும் என்னவாக இருக்கும், மறைந்திருக்கும். அதை கண்டுபிடிச்சி எடுக்க வேண்டியது உங்களுடைய என்னுடைய வேலை. ஆனால் இப்போ நம்மளும் என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னா, அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன தப்பு செஞ்சாங்களோ, அவங்க எப்படி வசனத்தை மேலோட்டமாக மேய்ஞ்சாங்களோ, அதே மாதிரி நம்மளும் வாக்குத்தத்தம், ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்துவை கூட மேலோட்டமாக தான் பார்க்குறோம். எனக்காக வந்தார், அடிக்கப்பட்டார், சிலுவையில் இறந்தார், உயிர்த்தெழுந்தார், மீண்டும் வருவார், இவ்வளோ தான் நமக்கு தெரியும். ஆனால் வசனம் சொல்லுது, நான் போடப்பட்ட ஸ்நானம், ரட்சிப்பு, கைகளை வைக்குதல் என்கிற பழைய அஸ்திவாரத்துக்கே போகாமல் நான் இன்னும் கொஞ்சம் ஆழமாய் போக விரும்புகிறேன்னு ஆக்கியோன்னு சொல்கிறார். அப்போ நம்ம கொஞ்சம் டீப்பாக போகணும். நம்ம மாதிரி வேத வசனத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க, அந்த மாதிரி ஒரு ஊழியக்காரர் கையில் இருக்கிற நீங்கள் எல்லாருமே வசனத்தை வெறும் நார்மலாக எல்லாரும் தியானிக்கிற மாதிரி தியானிச்சா உங்களுக்கு அதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. எதுக்கு நான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த 34ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்துருக்கிற வேத பகுதி இருக்குது, 5 முதல் 10 வசனங்கள். இது புதிய ஏற்பாட்டினுடைய நிழல். எந்த இடத்துல இது நிழலாக வருகிறது அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சீனாய் மலையில் மோசே போயிட்டு வந்த பிறகு ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை வந்த பிறகு ஜனங்களை அவர் தள்ளி விடுகிறார். தள்ளிவிட்ட உடனே இந்த சம்பவம் எவ்வளோ ஒரு அழகான கோஆர்டினேஷன் பாருங்கள்.
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணம் எங்கே கிடைக்குதுன்னா சீனாய் மலையில் கிடைக்குது. புரியுதா? கவனிங்க, இந்த சீனாய் மலையில் கொடுக்கப்படுகிறதான நியாயப்பிரமாணம், இந்த சீனாய் மலைங்கிறது அரேபியா தேசத்தில் இருக்கக்கூடியதான, அதாவது எகிப்தில் இருக்கக்கூடியதான, வெளியே இருக்கக்கூடியதான ஒரு இடம். அதாவது இஸ்ரவேலுக்கு வெளியே இருக்குது. இஸ்ரவேலுக்கு வெளியே புறஜாதியாருடைய தேசத்தில் இஸ்ரவேலுக்கு பிரமாணம் கிடைக்குது மோசே மூலமா. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? இஸ்ரவேலுக்கான பிரமாணம், நியாயப்பிரமாணம் இஸ்ரவேல் தேசத்துக்கு வெளியே அவர்களுக்கு கொடுக்கப்படுது, இஸ்ரவேலுக்கு உள்ளே கொடுக்கப்படலை. அப்போ புறஜாதியாரிடத்திலிருந்து தான் நியாயப்பிரமாணம் யாருக்கு போகுது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போகுது. இப்போ உங்களுக்கு எனக்கும் நியாயப்பிரமாணம் எங்கே, உங்களுக்கு எனக்கு பிரமாணம் எங்கேருந்து வந்தது? இதே சம்பவத்தினுடைய நிஜம் எங்கே இருக்குது தெரியுமா? 50வது நாளில் இவங்க கூடி நியாயப்பிரமாணத்தை மோசே வாங்கின போது இதே மாதிரி 50வது நாளில் உங்களுக்கு எனக்கு ஒரு பிரமாணம் கிடச்சிச்சு. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். போதும். இந்த பெந்தகோஸ்தே அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா 50வது நாள்னு அர்த்தம். பென்டிகாஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பென்டா அப்படின்னா 5, காஸ்ட்னா 10, 5 into 10, 50வது நாள். இது என்ன 50வது நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து பரமேறி போய் 50வது நாள். இவர் சீனாய் மலைக்கு மேலே ஏறுறாரு. 50வது நாளில் இவர் மலை ஏறுறாரு. இயேசு கிறிஸ்து மலை ஏறி, அதாவது அவர் ஒலிவ மலையில் ஏறி போயிட்டார். அவர் போய் கரெக்டாக 10வது நாள், கரெக்டாக சொல்ல போனோம்னா இயேசு சிலுவையில் அறையப்பட்டு கல்வாரி மலைக்கு மேலே ஏறி 50வது நாள் அவர்களுக்கு ஒரு பிரமாணம் கிடைக்குது. எந்த பிரமாணம் கிடைக்குது? பெந்தகோஸ்தே எனும் நாள் வந்தபோது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம எப்படி பார்க்குறோம்? தேவனாக பார்க்குறோம். பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆள் தத்துவமாக பார்க்குறோம். எல்லாம் உண்மைதான். அவருக்கு இன்னொரு ஆங்கிள் இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் தான் வேத வசனம். எங்கே இருக்குது? யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசி. யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசி. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். யாரு இவர்? வசனம். யாரு? இயேசு கிறிஸ்து தான் வசனம். நான் போய் என்ன பண்ணுறேன்? இன்னொருத்தரை அனுப்புகிறேன். எனக்கு ஆல்டர்னேட்டாக ஒருத்தரை அனுப்புகிறேன். நான் என்ன பிதா அனுப்பின வார்த்தை நான். இந்த வார்த்தை போய் இன்னொரு வார்த்தையை அனுப்ப போகுது. எந்த வார்த்தையை? தொடர்ந்து வாசிங்க. நான் போவேனேயாகி அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது. அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அப்பதான் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. அந்த தொடர்ந்து சகல சத்தியத்துக்குள் நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த வார்த்தை. இப்போ இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு வார்த்தைனா, அவர் போய் நமக்கு இன்னொரு வார்த்தையை அனுப்பி இருக்கிறாரு. அவர் தான் லிவிங் காட், வாழுகிற தெய்வம், நமக்குள்ளே வாழுகிறதான வசனம், ஜீவனுள்ள வசனம். யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். 50வது நாளிலே அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் கிடைத்தது. 50வது நாளிலே நமக்கு வாழுகிற வசனம், ஜீவனுள்ள வார்த்தை கிடைத்தது. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். இந்த சம்பவத்தினுடைய நிழலாட்டம் தான் அங்கே நடக்குது. எங்கே இருக்குது? தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடக்குது. அவர்கள் விடுதலையாக்கப்படுறாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கவனிங்க. பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அவங்க விடுதலையாக்கப்பட்டாங்க. இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டு நாம் விடுதலையாக்கப்பட்டோம். அவங்க செங்கடலை கடந்தாங்க. அதை ஞானசானம் பைபிள் சொல்லுது. ஒரு சிலர் செங்கடலை கடந்ததை ஞானசானம் பைபிள் சொல்லுது. நாம் ஞானசானம் எடுத்தோம். அடுத்த அக்கினி ஸ்தம்பம், மேகஸ்தம்பம், நமக்கு பரிசுத்த ஆவியினாலும் ஜலத்தினாலும் ஞானசானம் கொடுக்கப்படுது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து பவுல் பேசுகிறாரு. அதுக்கு அடுத்து 50வது நாளில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வராரு. நமக்கு அவங்க நியாயப்பிரமாணம் வருது. நமக்கு 50வது நாளில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரார். எல்லாமே கரெக்டாக இருக்கும்.
அவங்க 12 நீரூற்று 70 பேரிச்ச மரத்துக்கிட்ட போவாங்க. நமக்கு 12 அப்போஸ்தலர்களும் 70 சீஷர்களும் ஆண்டவர் வச்சுட்டு போனார். அப்படியே எல்லாமே எப்படி இருக்கும்? கரெக்டாக இருக்கும். இது ஒரு மிக முக்கியமான ஒரு நிழலான சத்தியம். அதில் இன்றைக்கி நீங்கள் எடுத்துருக்கிற அல்லது நம்ம பார்க்குறது எதுன்னு கேட்டிங்கன்னா, 50வது நாளில் மலைக்கு மேலே அவங்களுக்கு கிடைக்கிறதான இந்த பிரமாணம். இந்த பிரமாணத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்கள் சோரம் போனார்கள். சோரம் போனதுனால கர்த்தர் அவங்களுக்கு சில காரியங்களை கடினமாக கொடுக்குறார். கொடுத்துட்டு இப்போ மோசையை பார்த்து சொல்கிறாரு, நான் உனக்கு பிரமாணம் கொடுக்குறேன், அந்த பிரமாணத்தை வாங்க வா. இந்த பிரமாணத்தை வாங்க வரதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ என்ன இருக்குது? சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இந்த பிரமாணத்தை நீ வாங்கணும்னா சில காரியங்களை செய்ய வேண்டியிருக்கு. ஃபஸ்ட்டு டைம் போகும்போது அப்படி இல்லை. செகண்ட் டைம் போகும்போது இப்போ சீனாய் மலையில் ஏறும்போது நீங்கள் எடுத்துக்கிற வேத பகுதிக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டைம் மலைக்கு போகும்போது இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மோசேக்கு கொடுக்கல. செகண்ட் டைம் கொடுக்கும்போது மோசேக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மாறுது. எப்படி மாறுது? இப்போ மோசையை பார்த்து சொல்கிறாரு, என்னிடத்துல ஒரு கண்மலை உண்டு, இப்போ நீ எங்கே வந்து நிற்கணும்? அந்த கண்மலை வெடிப்புக்குள்ளே உன்னை நான் வைப்பேன். ஏன் வைப்பேன் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு டைம் போகும்போது அவர் பிரமாணம் வாங்குறது நியாய பிரமாணம். செகண்ட் டைம் வாங்க போகிறது நமக்கு வரக்கூடிய கிருபையின் பிரமாணம். இந்த கிருபையின் பிரமாணத்தை வாங்கணும்னா வெடிப்பின் கண்மலை வெடிப்புக்குள்ளே இருக்கணும். கண்மலை வெடிப்புங்கிறது எதை குறிக்குதுன்னா, இயேசு கிறிஸ்துவானவரே அந்த கண்மலை, அவரை அடித்த அந்த வெடிப்பு ஒன்று இருக்குது, அவருடைய அடிக்கப்பட்டதான இடம் ஒன்று இருக்குது. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, அந்த ரத்தத்தினாலே கிருபாசனத்தினாலே கிட்டி நெருங்கி சேருகிறோம். இப்போ அந்த கண்மலை வெடிப்புக்குள்ளே போய் நம்ம உட்காந்துக்கிட்டோம்னா, இப்போ நம்ம மிக முக்கியமான ஒரு காரியத்தை செய்ய போகிறோம். என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, மோசே கேட்குற, ஆண்டவரே நான் உங்களை முச்சடியில் மகிமையில் பார்த்துட்டேன், மலையில் நீங்கள் மேகமாக இறங்கின மகிமையை நான் பார்த்துட்டேன், மேகத்துக்கு நடுவில் நான் உள்ளே வந்து நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டேன். ஆனால் இன்னும் ஒரு மகிமை உங்கள்கிட்ட இருக்குது. என்ன மகிமை இருக்குது? இன்னும் ஒரு மகிமை உங்கள்கிட்ட இருக்குது, எனக்கு அதை காட்டுங்க அப்படின்னு கேட்ட உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை கண்ட ஒருவனும் உயிரோடு கூட இருக்க முடியாது, ஆனால் அந்த மகிமையை நீ பார்க்கணுன்னா உனக்கு நான் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைக்கிறேன், அதன்படி வந்தால் நீ அந்த மகிமையை பார்க்கலாம். என்ன செய்யணும்? ஒரு கண்மலை வெடிப்பு இருக்குது, அங்கே நான் உன்னை கொண்டு போய் வைக்கிறேன், நீ அந்த கண்மலை வெடிப்பு கொண்டு உட்காந்துக்கோ. இது சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பொழுதும் நீ என்னுடைய முன்புறத்தை பார்க்க மாட்ட, நான் கடந்து போவேன் என்னுடைய பின்புறத்தை. பின்புறத்தை நாம் என்ன நினச்சிக்கிறோம்னா, பேக் சைட் ஆஃப் த காடுன்னு நினச்சிக்கிறோம். பேக் சைட் ஆஃப் த காட் கிடையாது. அது தேவனுக்கு முன்பதாக ஒரு காரியம் உண்டு, அவருடைய சத்தியத்தில், அவருடைய சரித்திரத்தில் பின்னாக ஒரு காரியம் நடக்க போகுது. 2 காரியம் இருக்குது. முன்னாடி அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எரிச்சல் உள்ள தேவனாக வெளிப்பட்டார், அதை நீங்கள் பார்க்க முடியாது. அதனால தான் அதை கண்ட ஒருவனும் உயிரோடு கூட இருக்க முடியும், ஏன்னா அவர் பரிசுத்தமுள்ள தேவன். இப்போ அந்த தேவனை இஸ்ரவேல் ஜனங்கள் காண முடியாது. காரணம், அவர்களுக்கு அவங்கள பார்க்கறதுக்கு தேவையான கவசம் இல்லை. ஏன்னா நம்ம பாவத்தில் இருக்கிறோம். ஏசாயா சொல்கிறார், நம்முடைய பாவங்களே அவருக்கு நமக்கு என்னவா இருக்குது? தடையாக இருக்கிறது, நடுவில் இருக்குது. அப்போ இப்போ இந்த தேவனை நீ பார்க்கணுன்னா, இந்த கர்த்தரை நீ பார்க்கணுன்னா அதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்குதுப்பா. என்னது? அடிக்கப்பட்ட கண்மலைக்கு நடுவில் போய் நீ உட்காந்துக்க. அடிக்கப்பட்ட கண்மலைன்னா, அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்து சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற பிதாவாகிய தேவனை பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக திரைச்சீலை கிழிக்கப்படுகிறது. அப்போ நம்ம உள்ளே போய் அவரை பார்க்குறோம்.